வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பூதிமைண்ட் வைக்கிலிருந்து ஈஸ்வரி. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீட்சைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரேக்கில 4 லெவல்ல தீட்சைகள் கொடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுவே 3வது நிலையில 2 வகையா பிரிச்சு இருக்கிறாங்க. ஒன்று வந்து மாஸ்டர் மாஸ்டர் லெவல், இன்னொன்று மாஸ்டர் டீச்சர் லெவல், 2 பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஹோலா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிலைகள்லாம் ரேக்கில வந்து தீட்சைகள் கொடுக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். எதனால ஒரு குரு வழியில இந்த தீட்சை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குரு சிஷ்யரோட ரிலேஷன்ஷிப்பே எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுல நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்றோம். அதுல நம்மளோட நிறைய கஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். ஒரு உடம்பு வலியோ இல்ல மன ரீதியா நம்ம வந்து டென்ஷனோ கவலையோ எதுனாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கர்மா வந்து கழியும் போது உடையும் போது அது வேற பேட்டர்ன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஒண்ணு உடம்புல ஏதாவது நோய்கள் மாதிரி வெளிப்படலாம், இல்ல இந்த மாதிரி எமோஷனலா கூட அது வெளிப்படும். ஏன்னா சகஜ விதிப்படியே ஒரு கர்மா கழியணும் அப்படின்னா அதை வந்து தலைக்கு வந்து தலைப்பாகோட போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன லெவல்லையாவது நமக்கு வந்து அது இம்பாக்ட் ஆகாம நம்ம அந்த கர்மாவை கழிக்க முடியாது. ஸோ இந்த இந்த மனித பிறவியில நமக்கு வந்து என்னென்ன கர்மா பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதை கழிக்கிறதுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அப்புறம் கூட. ஸோ அப்போ வந்து உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு குரு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அந்த நிலையில மேபி நீங்க இப்போ 48 நாள் ஒரு ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்களால சரியா செய்ய முடியல, இப்போ இடையில உங்களால மிஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அன்னைக்கு வந்து உங்க ஹீலிங்கே கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை மேபி ஏற்பட்டுது அப்படின்னா, இப்போ எனக்கு ஹீலிங் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்குன்னு ஒரு ஆள் வந்து குரு இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு குரு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ நீங்க சில பேர் கேட்கலாம், இப்படி குரு சிஷ்யர் வழி இல்லாம நானே கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு என்னால முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ வந்து இதுல நீங்க நான் சொன்ன மாதிரி 5 நிலைகள்ல தீட்சைகள் கொடுக்குறோமா. ஸோ அப்படி ஒவ்வொரு நிலையில போகும்போது உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை நீங்க ஷேர் பண்ணி அதை சரியும் பண்ணி நீங்க வந்து அந்த லெவலுக்கு நீங்க அட்யூன் ஆகுறீங்க. ஸோ நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த தீட்சைகள் வந்து ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தீட்சையில் எடுக்காம நீங்க பண்ற ப்ராக்டிஸ் வந்து நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, நிலைகள்ல இருக்கீங்கன்னு கூட தெரியாம போறதுக்குமே வாய்ப்பு அதிகம். இதே மாதிரி அது எவ்வளவு நாள் எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. நீங்க முதல் நிலையை கிராஸ் பண்ணவே கூட இந்த ஃபுல் பிறவி கூட ஆகலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க நினைச்சுக்கலாம், இப்ப நான் அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா நிஜமாவே அது வந்து உங்களுக்குள்ள அது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நடந்திருக்கான்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஈவன் குரு இருந்தாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல்ல தான் உங்களுக்கு சக்தி ஓட்டங்கள் இருக்குன்றது உங்க குருனால ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். ஈவன் இப்போ சில பேர் வந்து இப்ப நாங்க ஒரு தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 20 ல 48 நாள் வரைக்கும் நாங்க செல்ஃப் ஹீலிங் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். அதுவும் பிரேக்கே இல்லாம பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ அதாவது ரேக்கியை வந்து பிஸ்னஸா பண்ணணும்னு நினைச்சிட்டு இதை கத்துக்க வராங்கல்ல, அவங்க வந்து நான் வந்து பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்காங்க. ஸோ அப்படி உள்ளவங்களை வந்து ஈஸியா ஒரு குருவால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த எனர்ஜி எவ்வளவு தூரம் சேனலைஸ் ஆயிருக்குங்கிறதெல்லாம் ஒரு குருவால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுடைய அந்த லெவலை வந்து உயர்த்துறதுக்கு வந்து ஒரு தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. உங்களுக்கான சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. சும்மா இப்ப நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போய் படிக்கிறேன், இந்த சர்டிபிகேட்டை வாங்குறது மூலியமாலாம் உங்களால வந்து அடுத்த லெவலுக்கு வந்து உங்களை உயர்த்திக்க முடியாது. ஸோ முதல்ல நல்ல குருவையும் நீங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே அதை கத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயுமே நிறைய சேஞ்சஸ் நடக்கிறத வந்து உங்களால பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல தீட்சை வந்து ஜாப்பனீஸ்ல வந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து சோடன். நான் நிறைய வார்த்தைகள் வந்து எதனால அதே டேர்ம்ஸ், அதாவது தண்டன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே கூட நீங்க ஏதாவது புக்ஸ் கூட வாங்கி படிக்கலாம். அப்ப அந்த டேர்ம்ஸ் பார்க்கும்போது என்ன புதுசா இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. ஸோ இந்த கான்செப்டையும் அதையும் நீங்க பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனாலதான் நான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாத்தாம அதே வார்த்தைகள்லயே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு நம்ம தமிழாக்கம் பண்ணிட்டு அதை நான் உங்க சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு, ஏன்னா இது பத்தின நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்து
நிறைய ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த ஷோடன்ங்கிற அந்த வார்த்தையை தான் ஜப்பானீஸ்ல கொடுக்குறாங்க. சரி, இப்போ முதல்நிலை தீட்சையில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ரேக்கி குரு வந்து அந்த ரேக்கியான எனர்ஜியை சேனல் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அவங்க கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்க குரு வந்து 4th லெவல் முடிக்கும் போதே 4th டைமென்ஷனுக்கு போயிடுவாங்க அவங்க. சரியா? ஸோ அவங்க வந்து சோல் ஸ்டார் வரைக்குமே ஆல்ரெடி அட்யூன் ஆயிடுறாங்க. அவங்க மூலியமா வர அந்த பியூர் டிவைன் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட கிரவுன் சக்ரா, உங்களோட தேர்ட் ஐ சக்ரா, உங்களோட த்ரோட், ஹார்ட், இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணி அதை ஓப்பனும் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருக்க லோவல் சக்ராஸ் இருக்குல்ல, சோலார், சாக்ரல், ரூட், இதையுமே வந்து கிளென்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஹையர் லெவல் சக்ராஸ், அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் நான் சொன்னேன் நேற்று, அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஹையர் லெவல் சக்ராஸ், ஹார்ட்லேருந்து கிரவுன் வரைக்கும் அதையுமே ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களால ஒரு தியானம் கூட ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் தீட்சை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த தீட்சை வழியில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய பேர் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் இந்த பதிவுல கேட்கறவங்க கூட என்னப்பா முட்டாள்தனமா இருக்குது, இதை சொல்றாங்க, அந்த கலர் இருக்குங்கிறாங்க, அப்படி இருக்குங்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும்தான் கிளியரா கேட்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலங்கிறதுனால நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிற காத்த நீங்க சுவாசிக்காம இல்லை. ஏன்னா அதை உங்களால உணர முடியுது. சுவாசிக்கும் போது அது உங்களுக்கு கொடுக்குற அந்த புத்துணர்ச்சி வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்க அவேர்னஸே இல்லாம கூட நீங்க மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. அப்படிதான் நம்ம இப்போ இருக்கிறதுமே. பட் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பூமி வந்து எப்படி நம்ம பிசிக்கல் பாடியில இருக்கிற லெவல்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம பூமிக்குமே வந்து நிறைய லெவல்ஸஸ் இருக்கு. அது எவால்வேட் ஆகும்போது, எவால்யூஷன் நடக்கும்போது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வந்து தள்ளப்படுது. இப்போ நம்மளுடைய பூமி வந்து 1985லேருந்து 2012க்குள்ள ஏகப்பட்ட பேரழிவுகளை சந்திச்சுதான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பூமி வந்து 4th டைமென்ஷன்லேருந்து 5th டைமென்ஷன் போறதுக்கான வேலைகளை ஆல்ரெடி ஏஞ்சல்ஸ்லேருந்து நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இனிஷியேட்டும் பண்ணிட்டாங்க. அந்த இனிஷியேட் பண்ண அந்த ப்ராசஸ் தான் நம்ம 2012க்குள்ள பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிறது நம்ம வந்து 2வது ஃபேஸ்ல இருக்கோம் ஆக்சுவலா. ஸோ நம்ம அந்த கொரோனாலேருந்து தப்பிச்சிருக்கோம் பாருங்க, அவங்க எல்லாரும் தான் இப்போ சர்வே ஆகிட்டு இருக்கோம். இப்பவும் நம்ம வந்து ஒரு நல்ல கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு மாறி விழிப்புணர்வோட நம்ம நிலையை உயர்த்தலைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதே மாதிரி பேரழிவுகளும் வரும், நிறைய நோய்கள் கூட வரலாம், அதில் நம்ம மாட்டிப்போம். ஸோ தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடல் அலை இப்போ ஒருவேளை அந்த நீங்க வந்து உங்க நிலையை உயர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி ஒரு கடல் அலை வந்தாலும் அப்படி போயிட்டு அப்படி கீழே இறங்கி நம்மளை கிராஸ் பண்ணி போயிருமோ, அத மாதிரி இந்த சேஞ்சஸும் நம்மள எந்த அஃபெக்டும் பண்ணாம நம்மளால அந்த டைமென்ஷனுக்கு வாழ முடியும். சரி, இப்போ ஒருவேளை இதுல சிக்கி இறக்குறாங்க, அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பூமிகளும் நிறைய யூனிவர்ஸும் இந்த உலகத்துல இருக்குது. இது கூட ஒரு கதை வந்து கிருஷ்ணர் ஸ்டோரியில வரும். கிருஷ்ணர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து தொலைச்சிருவாரு. ஏன்னா அவர் கூட விளையாடணுன்ட்டு ஒரு பிரம்மர் வந்து ஒரு விளையாட்டு நடத்துவார். கிருஷ்ணரை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்கு போன இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஒழிச்சு வச்சிருவாரு பிரம்மர். அப்ப கிருஷ்ணர் வந்து வான் நோக்கி, எந்த பிரம்மா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து மறைச்சிருக்காருன்னு தெரியல, அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பிரம்மாவும் இங்க வரட்டும் அப்படின்னா கோடிக்கணக்கான பிரம்மாக்களும் வர்றத அவரு பாக்குறாரு. ஸோ அதுலயே நமக்கு எவிடெண்டா தெரியுது, இங்க வந்து நிறைய பூமிகள், நிறைய கேலக்சிஸ், நிறைய யூனிவர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இருக்கிற இந்த பிரபஞ்சம் மட்டுமே பிரபஞ்சம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ல கம்மியான டைமென்ஷன்ல கூட இங்க எர்த்லாம் இருக்கு. அந்த டைமென்ஷன்ல தான் பிறப்பாங்க. ஈவன் 5th டைமென்ஷன்ல இப்போ மாறிட்டு இருக்கு இந்த எர்த்து. இந்த எர்த்தை வந்து 13,000 வருஷங்கள் வந்து சர்வே பண்ணியிருந்தாதான் அந்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ப்ரூவ்டு தான், நான் பேசுறது எல்லாமே ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி 13,000 வருஷங்கள் இது வந்து டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நிலைக்கு வந்திருக்கு. நம்ம பாடியும் கூட அந்த மாதிரி திரும்ப திரும்ப பிறந்துதான் இந்த டைமென்ஷன்ல நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இப்போ விழிப்புணர்வு ஆகி நம்ம வந்து இந்த டிரான்சிஷன் பீரியட்ல அழகா நம்மளை வந்து எவாலுவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டைமென்ஷனுக்கு நம்மளால போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிட்டே இருக்கும்போது எதுக்காக நம்ம வந்து அதை ஹெசிடேட் பண்ணணும்?
இதே போல அந்த அந்த புக்ல நான் படிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, நிலவு கூட கருப்பு வெள்ளையா இருக்குதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா குண்டலினி நான் பண்ணும்போது, குண்டலினி நான் சொன்ன மாதிரி நான் அதுக்குன்னு தனியா ப்ராக்டிஸ்லாம் பண்ணல. இயற்கையாவே அது வந்து எழும்பி போகும்போது நான் வந்து கருப்பு வெள்ளை நாகமா தான் இதை பார்த்தேன். அப்ப இந்த விஷயத்த நான் அந்த புக்ல படிக்கும்போது எனக்கு ஒரு தாட் என்ன அப்படின்னா, நம்ம பாடியே வந்து ஆக்சுவலா எமோஷனலா தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்ப ஈடா பிங்களாங்கிறது சூரிய சந்திரன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க. நான் உண்மையில பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ளை நாகமா தான் நான் பார்த்தேன். அப்போ அப்படின்னா அந்த ஈடா பிங்களால ஓடுற அந்த சக்தி ஓட்டங்கள் வந்து நிலவு தன்மையில தான் ஓடுது அப்படின்னா நம்ம பாடியும் ஒரு 78% வாட்டர்ல தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ இந்த எமோஷனல் பாடியா தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் அமாவாசை பௌர்ணமி அப்போல்லாம் நமக்குள்ள அந்த மைண்ட் லெவல்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம நம்ம சக்தி ஓட்டமே வந்து ஒரு நிலவு கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஆக்சுவலா. ஸோ நம்ம பார்க்கல அப்படிங்கறதுனால அது நிஜம் இல்லைன்னு நினைக்கிறத முதல்ல விட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம சொல்றாங்க ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ப்ராக்டிஸாவது பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ப்ராக்டிஸாவது பண்ணுங்க. நம்பிக்கை தானா பின்னாடி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட சில பேர் தீட்சை எப்போ எடுப்பீங்க, தீட்சை வழியில் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்களான்னா கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வாஸ் க்ரௌடுக்கு அட்டென்மெண்ட் கொடுக்கறதுக்கான பெர்மிஷன் வந்து என்னோட ஸ்பெஷல் கைடு ஒருத்தவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்னோட ஹையர் லெவல் மாஸ்டர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெர்மிஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். நிகழ்ச்சி சீக்கிரமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னொன்று கூட உங்கள் மைண்டில் தோணலாம், இது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கிளாஸஸ் தீட்சைக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தான் நான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதிக விலைகள்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது இன்னொரு கொஷின் கூட வரலாம், உங்ககிட்ட தான் கற்றுக்கணுமா அப்போ தான் என்னால் ரேக்கி பண்ண முடியுமானா அப்படியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஓப்பனாக 4 லெவல் மெட்டீரியல்ஸுமே, ஈவன் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 5th டைமென்ஷன் மெட்டீரியல் வரைக்குமே நான் பண்ணுவேன். இன்னும் ஹையர் லெவல் போக போக அது கூட நான் வந்து இந்த சேனலில் ஓப்பனாக கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கற்றுக்கோங்க. பட் நான் கொடுக்குற ப்ராக்டிஸுமே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா, நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அதையும் கூட நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓப்பனாக போட்டுருவேன். பட் தீட்சைகள் நீங்கள் எடுக்கிறது அப்படின்னா நான் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுவேன், பார்ப்போம். அப்போ நம்ம அந்த தீட்சை கிளாஸில் சந்திக்கலாம். உங்களுக்கு நான் வந்து தீட்சைகள் பற்றி சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.